தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்று போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த முகாம் குறித்தும் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதனுடைய முக்கியத்துவம் குறித்தும் பேச பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையினுடைய இயக்குனர் சோமசுந்தரம் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இன்று இந்த போலியோ முகாம் தொடங்கப்பட்டிருக்கு. போலியோ எவ்வளவு முக்கியம் சார்? இளம்பிள்ளை வாதம் என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் போலியோ என்றும் சொல்வது மிகவும் முக்கியமான நோயாக ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அது தமிழ்நாட்டிலே அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது 2004 முதல். இருப்பினும் அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நைஜீரியா போன்ற நாடுகளில் போலியோ கிருமிகள் நிலவி வருவதால் நாம் தற்காப்பாக இந்த போலியோ சொட்டு மருந்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தினத்தை குறிப்பிட்டு அன்று இந்தியா முழுவதும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எவ்வளவு இடங்கள்ல நடக்குது, என்னென்ன மாதிரியான யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு டவுட். இந்த போலியோ நோய்ங்கிறது பொதுவாக 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் நம்ம இந்த சொட்டு மருந்தை கொடுக்குறோம். அதாவது பிறந்ததிலிருந்து 5 வயது வரைக்கும் உள்ளது. நேற்று குழந்தை பிறந்து சொட்டு மருந்து போட்டிருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் 43,051 பூத்து நம்ம இதுக்காக ஓட்டிங் பூத்து மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். இதில் நம்ம சுகாதாரத்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர், வாலண்டியர்ஸு, ஸ்கூல் சார்ந்த பணியாளர்கள், லோக்கல் பாடிஸ் அதாவது நகர்ப்புறம், டவுன் பஞ்சாயத்து, கிராமப்புறங்களை சேர்ந்த அலுவலர்கள் எல்லாரும் இணைந்து சுமார் 2 லட்சம் பேர் இந்த பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். நம்ம தமிழ்நாட்டில் இந்த போலியோனுடைய கட்டுக்குள் இருக்கா? எந்த அளவுக்கு நம்ம அதை தடுத்துக்கிட்டு இருக்கோம் சார்? போலியோ என்பது தமிழ்நாட்டில் 2004ஆம் ஆண்டு கடைசியாக நமக்கு ரிப்போர்ட் ஆச்சு. ஒரே ஒரு கேஸ் தென்காசி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் கேஸே இல்லை. இருப்பினும் ஒருவேளை இந்த கிருமி தாக்கம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு போடாதவங்க இதுக்கப்புறம் எப்போ போட முடியும்? இல்லை நம்ம நார்மலா மற்ற நாட்கள்ல போடணும்னா என்ன அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு சார்? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தடுப்பூசி நாள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே 3 தடுப்பூசி போடுவாங்க. அதில் ஒன்று போலியோ பர்த் டோஸ் அப்படின்னு சொல்லுங்க. அது போலியோ டோஸ் போடுவோம். அது கூட பிசிஜி, அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது மஞ்சள் காமாலைக்கு. அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தது ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம தடுப்பூசி நாள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம் இதில் நம்ம தடுப்பு மருந்து போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தான் அதை போட்டுட்ருக்குறோம். ஸோ ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. குழந்தைங்க பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன், இல்லை 3 நாளுக்கு முன்னாடி போட்டேன், இல்லை நேற்று தான் போட்டேன் அப்படிங்கிற காலம் தாழ்த்துறவங்க இவங்களுக்குலாம் இதை போட்டுக்கலாமா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னவா சார் இருக்கு? அதாவது இன்னைக்கு மேக்சிமம் இன்னைக்கு ஒரு 98% போட்டுடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மக்களுக்கும் கிட்டத்தட்ட 1995ஆம் ஆண்டுலேருந்து இதை நம்ம கொடுத்துட்டு வரோம். மக்களுக்கும் தெரியும், நல்ல ஆதரவோடு தான் இந்த இது நடந்துட்டு இருக்குது. அதனால ஒருவேளை அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத 2 நாள் ஜுரம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு போட மறுத்தாலோ, அல்லது ஒருவேளை அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பணியாளர்கள் வீடு தேடி வருவாங்க. வரும்பொழுது மிஸ் பண்ண குழந்தைகளுக்கு அவங்க போட்டு விட்டுடுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த வீடு வீடாக செல்லும் பொழுது இந்த மக்கள் இதை வாய்ப்பு எடுத்துக்கணும். இது இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு, டோல்கேட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இது போன்ற இடங்கள்லையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சொட்டு மருந்தை நம்ம எப்படி ஓட்டு போடுறோமோ அது மாதிரி குழந்தைக்கு சொட்டு மருந்து போட்டால் அதுக்கு அடையாளமாக சுண்டு விரலில் நம்ம ஒரு மை தடவுறோம். பாதுகாப்பான மை தான் அது. குழந்தைகள் அதை அதுக்கு எதுவும் பாதகம் இருக்காது இந்த மையால். இந்த வீடுகளுக்கு செல்லக்கூடிய வாலண்டியர்ஸ் இருக்காங்கல்ல, நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள், வாலண்டியர்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த மை தடவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அந்த வீட்டில் வேற ஏதாவது குழந்தைங்க 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு போட்டு விட்டுடுவாங்க. இது சனிக்கிழமை வரைக்கும் நடக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார்.